நடிகையில் பாவம் சில நடிகைகள். இந்த நடிகை தன்னை விட மூத்த வயது நடிகருடன் திருமணம் செய்யாமல் பல வருடம் லிவிங் டுகெதரில் வாழ்ந்த நடிகை. கணவருக்காக பல கம்பெனிகளில் ஏறி இறங்கி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து வாய்ப்புகளை வாங்கி தந்த நடிகை. பள்ளிக்கூடம் போகாமலேயே 1400 படங்களில் நடித்த இந்த நடிகை சம்பாதித்த பணமான 60 கோடி ரூபாயை இழந்து நிற்கும் நடிகை. இப்போதும் சாவித்திரியைப் போல மதுவில் விழுந்து வாழவே வழி இல்லாமல் பண்ணை வீட்டில் முடங்கி கிடக்கும் இந்த சிரிப்பு நடிகை யார் என்று தெரிகிறதா? வாருங்கள் பார்க்கலாம். அந்த நடிகை ரமா பிரபா. அவரை முதல் திருமணம் செய்யாமல் ஏமாற்றி சொத்துக்களையும் வாய்ப்புகளுக்காகவும் மட்டுமே அவரை பயன்படுத்தியதாக பல்வேறு ஊடகங்களில் கூறி வந்தார் ரமா பிரபா. ஆனால் ரமா பிரபாவின் இந்த குற்றச்சாட்டை மறுக்காமலும் ஏற்காமலும் மௌனம் சாதித்து வந்தார் சரத். இந்நிலையில் தெலுங்கு தேசத்தின் முன்னணி தொலைக்காட்சி ஒன்று வெகு நாட்களாக முயன்று தற்போது இந்த விமர்சனத்துக்கான விடையை சரத்பாபுவிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். அவரின் விளக்கம் பின்வருமாறு. அப்போது எனக்கு 22 வயது. என்னை விட ரமா பிரபா 5-6 வயதுகள் மூத்தவர். நானும் அவரும் இணைந்து வாழ்ந்தபோது திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை கோட்பாடே எனக்கு அப்போது தெரியாது. இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்க இருவருக்குள்ளும் அந்யோன்யம் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுக்குள் அப்படி ஒரு விஷயம் மறந்து கூட இருந்ததில்லை. பல ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தோம் என ஊடகத்திடம் சொல்லி வரும் ரமா அதனை சற்று விளக்கினால் நன்றாக இருக்கும். நான் அப்போது பல்வேறு மொழிகளில் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு ஊர்களில் படப்பிடிப்பில் இருந்தேன். ரமா பிரபாவும் படப்பிடிப்புகளில் பிஸியாக இருந்தார். அத்தனை ஆண்டுகளில் இணைந்து வாழ்ந்தது சில மாதங்களாக மட்டுமே இருக்கக்கூடும். அதோடு நான் அவரது சொத்துக்களை அபகரித்ததாக கூறுகிறார்கள். அப்போது அவருக்கென சென்னையில் ஒரு வீடு மட்டும்தான் இருந்தது. அதுவும் கூட அவரது தம்பி மற்றும் அவரது பெயரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உமாபதி சாலையில் என் சொந்த நிலத்தை விற்று வாங்கிய வீட்டை நான் தான் ரமா பிரபாவுக்கு கொடுத்தேன். அந்த நிலத்தின் மதிப்பு இப்போது 60 கோடி ரூபாய். வீடு என்ன மதிப்பு இருக்கும் என எனக்கு தெரியாது. இது தவிர அவர் பெயரை பயன்படுத்தி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வைத்து வாய்ப்புகள் வாங்கினேன் என்பதெல்லாம் சுத்த பொய். அவரை சந்திப்பதற்கு முன்பே முன்னணி இயக்குநர்கள் மகேந்திரன், கே பாலச்சந்தர், அசோக்குமார் ஆகியோர் எனக்கு வாய்ப்பளித்திருந்தனர். சினிமா என்னவென்றே தெரியாத எனது குடும்பத்தில் நான் இத்துறையில் கால் பதித்து முன்னேறியது என்னுடைய கடின உழைப்பால் மட்டுமே. வீண் வதந்திகளை நம்பி என்னை யாரும் வில்லனாக நினைக்க வேண்டாம். உண்மை வெளிவர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த நேர்காணலுக்கு சம்மதித்தேன். இப்படி குறிப்பிட்டிருந்தார் சரத். மறைந்த நடிகர் சரத்பாபுக்கு 2 மனைவிகள். முதலில் தெலுங்கு, தமிழ் மற்றும் ஹிந்தி படங்களில் நடித்த பிரபல நடிகையான ரமா பிரபாவை திருமணம் செய்து கொண்டார். 1971 திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி எனினும் 1988 விவாகரத்து செய்தனர். பின்னர் சரத்பாபு என் நம்பியாரின் மகள் ஸ்னேகலதா தீட்சித் என்பவரை நடிகர் சரத்பாபு திருமணம் செய்து கொண்டார். 1990 திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதி 2011 விவாகரத்து செய்து கொண்டனர். ரமா பிரபாவின் சோதனை வாழ்க்கை 13 வயதில் 13 குழந்தைகளை காப்பாற்ற நடிக்க வந்தவர். சரத்பாபு முதல் மனைவி ரமா பிரபாவின் சோக வாழ்க்கை. நடிகை ரமா பிரபா ஆந்திராவை சேர்ந்தவர். அவருடைய பெற்றோருக்கு 13 குழந்தைகள் இருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் குழந்தைகளை வளர்க்க முடியாமல் திணறினர். இதனையடுத்து ரமா பிரபாவின் தந்தையின் சகோதரி ஒரு குழந்தையை தான் வளர்ப்பதாக கூற 1 வயதேயான ரமா பிரபா அவரிடம் ஒப்படைக்கப்பட்டார். ரமா பிரபாவுடன் அவருடைய அத்தை மற்றும் மாமா ஊட்டிக்கு வந்தனர். அங்கு அவர் தனது அத்தை மாமாவை அம்மா அப்பா என்று நினைத்தே வளர்ந்தார். இந்த நிலையில் சில ஆண்டுகள் கழித்து அவர்கள் சென்னைக்கு குடி வந்தனர். அப்போதுதான் அவருடைய மாமா திடீரென காலமானார். இதையடுத்து ஆந்திராவில் உள்ள ரமா பிரபாவின் உண்மையான தந்தையும் காலமானார். இந்த நிலையில் அங்கிருந்த 12 குழந்தைகளும் அத்தையை தேடி தஞ்சமடைந்தனர். அப்போது ரமா பிரபாவுக்கு 13 வயது. அப்போதுதான் தனது உண்மையான தாய் தந்தை யார் என்பதும் தன்னுடன் பிறந்தவர்கள் 12 பேர்கள் என்பதையும் தெரிந்து கொண்டார். இதையடுத்து தனது சகோதர சகோதரிகளை காப்பாற்றும் பொறுப்பு அவரது தலையில் விழுந்தது. இதனையடுத்து 13 வயதில் நாடகத்தில் நடிக்க தொடங்கினார். முதலாக RS மனோகர் நாடகக் குழுவில் இணைந்த அவர் அதன் பிறகு எம்ஜிஆர், சிவாஜி உட்பட பலர் நாடகங்களில் நடித்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதனையடுத்து அவர் பல திரைப்படங்களில் நடித்தாலும் சிவாஜி கணேசன் நடித்த செல்வம் திரைப்படம் அவருக்கு திருப்பு முனையை கொடுத்தது. அதன் பிறகு அவர் பல திரைப்படங்களில் காமெடி நடிகையாக நடித்தார். குறிப்பாக வசந்த மாளிகை உள்பட பல திரைப்படங்களில் அவர் நாகேஷ்க்கு ஜோடியாக நடித்தார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு திரையுலகிலும் அவர் காமெடி நடிகையாக நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ரமா பிரபா ஓரளவு வசதியானவுடன் சொந்த படம் எடுக்க முடிவு செய்தார். தமிழில் உத்தரவு இன்றி உள்ளே வா என்ற சூப்பர் ஹிட் படத்தின்
தெலுங்கு உரிமை வாங்கிய அவர் தெலுங்கில் அந்த படத்தை ரீமேக் செய்தார். இந்த படத்தில்தான் சரத்பாபு அறிமுகமானார். அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இருவருக்கும் நட்பு மற்றும் காதல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்தின் தெலுங்கு ரீமேக் வெளியான நிலையில் அந்த படம் படுதோல்வியடைந்து அவர் கடன்காரராக மாறினார். இதனால் அவர் மிகப்பெரிய வருத்தம் அடைந்த நிலையில்தான் சரத்பாபு அவருக்கு ஆறுதலாக இருந்தார். இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் ஒரு கட்டத்தில் சரத்பாபு ரமா பிரபாவை விட்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டார். இருப்பினும் ரமா பிரபா மனம் தளராது தனது சகோதர சகோதரிகளுக்காக வாழ்ந்தார். ஒரு வயதில் தான் எப்படி இன்னொரு தம்பதிக்கு தத்து கொடுக்கப்பட்டாரோ அதேபோல் அவர் தனது சகோதரியின் 1 வயது குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தார். அந்த பெண் குழந்தைதான் தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத்தை பின்னால் திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பு குறைந்து வருமானம் குறைந்து வறுமை நிலை காரணமாக அவர் மதுவுக்கு அடிமையானார். கிட்டத்தட்ட சாவித்திரி நிலைமை அவருக்கு இருந்த நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவரை அதிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு மீட்டனர். அதன் பிறகு அவர் ஆன்மீக பாதையை தேர்வு செய்தார். சாய்பாபா பக்தியாக தனது சொந்த கிராமத்தில் ஒரு பண்ணை வீட்டில் அவர் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நடிகை ரமா பிரபாவுக்கு ஒவ்வொரு மாதமும் பண உதவி செய்தவர் நடிகர் நாகார்ஜுனா என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ரமா பிரபாவின் வாழ்க்கை மிகவும் சோதனையானது. 13 குழந்தைகளுக்கு ஒரு தங்கையாக பிறந்து பெற்றோரால் வளர்க்க முடியாமல் அடுத்தவரால் வளர்க்கப்பட்டு படிப்பறிவு இல்லாமல் 1400 படங்கள் நடித்து தன்னை விட குறைந்த வயதுள்ள நடிகருடன் காதலில் விழுந்து அந்த காதலனுக்காக பல அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து பட வாய்ப்பு வாங்கி கொடுத்து பின்பு நடித்த படத்தில் 60 கோடி ரூபாய் வரை சம்பாதித்து அந்த பணத்தை இழந்து நிற்கதியாக வாழ வழியின்றி மதுவுக்கு அடிமையாகி சாவித்திரி போல் ஒரு பண்ணை வீட்டில் முடங்கி கிடக்கும் அவலம் வேறு எந்த நடிகைக்கும் வரக்கூடாது. இனிமேலாவது நடிகைகள் காதல் என்ற பெயரில் காமுகனிடம் சிக்கி சீரழியாமல் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே நமது விருப்பம். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.